இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, சார் சொன்ன மாதிரி நானே வந்து முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். நானே நெறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து என்னுடைய ஒர்க் எல்லாமே நான் தனி ஆளா பார்க்கணுன்றதுனால, சில நேரத்தில கலந்துக்க முடியறதில்ல. நெறைய நேரம் இப்ப கலந்துக்க முடியறதில்ல. நெறைய வெளிய போறதுனால. ஆனாலும் அத மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். இன்னையிலருந்து முடிவு எடுத்திருக்கிறேன். ஏன்னா வந்து நெறைய நம்ம என்னதான் ஒரு ஒரு விஷயத்த விரும்பி நம்ம ரசிச்சாலும், அந்த தகவலோட நம்ம எப்பவுமே இணைந்து இருக்கும்போது தான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு முதல்ல புரியும். நமக்கு புரிஞ்சா தான் மத்தவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியும்ன்றத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சாரி சார். இனிமேல் மேக்ஸிமம் எனக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ எல்லா மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நமக்கு நாலேட்ஜ் தேவைப்படுது. நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு விஷயமே ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம ஆர்சிஎம்ல இருக்கோம். நெறைய ப்ராடக்ட்ட யூஸ் பண்றோம். பட் ஆனா அதனுடைய மொத்த விஷயமும் நமக்கு புரிஞ்சுதான்னா, எல்லாருக்கும் வேற வேற மாதிரி புரிஞ்சிருக்கு. அதனால வந்து நம்ம எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது. அதனால இந்த ஒரு 8 மணி கூட்டமே நமக்கு ப்ராடக்ட்காக சார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வந்து நான் வந்து சார கேட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுது. ஏன்னா வந்து நம்ம சொல்ற ஒரே ஒரு 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 வார்த்தை கூட ஒரு கொஞ்சம் பேர் இருந்தா கூட, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஏன்னா நேரம் அவ்வளோ ஒரு இந்த ஒரு பொன்னான நேரம் இது. இது சரியான ஒரு வாய்ப்பை குடுத்துருக்காங்க. அத நம்ம மத்தவங்களுக்கு பயன்படுற மாரி உபயோகமா யூஸ் பண்ணிக்கணுன்றது தான். ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்த பத்தி பேசலாம். என்னன்னா, நம்மளுடைய பிக்ஸியோட கிளீனிங் ப்ராசஸ்லாம் என்னென்ன நம்மகிட்ட இருக்கு? அது எப்படி நம்மளுக்கு வந்து பெட்டரா நமக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்ன அது ஏன் அத நாம மத்தெல்லாம் வெளியிலலாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய கிளீனிங் ப்ராசஸ்ல இருக்கிற இந்த பிக்ஸியோட இத நம்ம ஏன் யூஸ் பண்ணணுன்றத பத்தி தான் நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் உங்க கூட பேச போறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒண்ணும் பெரிய எனக்கு மட்டும் தெரியாது. நான் என்ன சொல்லி தரேன்னு சொல்லல. நம்ம வந்து கலந்து உரையாடுற மாரி தான் இது ஒரு விஷயத்த நான் பகிர்ந்துக்கலான்னு இத நான் நினைக்கிறேன் இந்த நேரத்துல. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மார்க்கெட்ல நெறைய இருக்கு. நான் கூட ஆர்சிஎம் எனக்கு தெரியாத போது அந்த ப்ராடக்ட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப ஆர்சிஎம் வந்த பிறகு தான் அங்க வெளியில என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்குன்றது ஒரு டிஃபரெண்ட் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. என்னன்னா, ஒரு 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 சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி நம்ம ப்ராடக்ட் குள்ள போனா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு 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 வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்ல ஒரு செல்ல பிராணி வளர்க்குறாங்க. ஆ அவங்க என்ன சொல்றாங்க, லைசால் போட்டு அந்த ஹவுஸ் மேட் கிட்ட சொல்றாங்க. லைசால் போட்டு வீடு துடைக்காதீங்க. எங்க பெட்டுக்கு அது வந்து ஒத்துக்காது. அப்புறமா என்னங்க பண்ணீங்கன்னா, டெட்டாயில் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ! அந்த அளவுக்கு அந்த ஒரு பெட்டுக்கு அது ஒத்துக்கல அப்படின்னும்போது, நாம எவ்வளோ நம்ம குழந்தைங்க, நம்மளுடைய ஹெல்த் எல்லாம் எவ்வளோ முக்கியம்னு நான் அன்னைக்கு நான் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயமும் அந்த வீட்ல பார்த்தேன், வாட்ச் பண்ணேன். ஆ ஒரே கொசுவா இருக்கே, என்ன இவ்ளோ கொசு இருக்கு இங்க? எவ்வளோ பாருங்க கடிக்கு அப்டின்னா, அது கொசு இது லிக்விட் போடக்கூடாதான்னா, ஐய்யய்யோ! லிக்விட் போட்டா எங்க பெட்டுக்கு வந்து அலர்ஜி ஆயிடுது. அதெல்லாம் போடுறதில்ல நாங்கன்றாங்க. ஸோ எல்லாம் நமக்கு தேவையில்லாத பொருட்கள் தான் இருக்கு. அது நம்ம ஒரு பெட்டுக்காக அவங்க அந்த வீட்ல, அந்த குடும்பத்துல அதையெல்லாம் ஒதுக்கி வேற மாரி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ப எவ்வளோ முக்கியமானவங்க, மனுஷர்கள், நம்ம குழந்தைங்க, வயசானவங்க நம்ம வீட்ல இருக்கிறவங்க. ஸோ அதனால ஏன் அதையெல்லாம் யூஸ் பண்ணாத? நம்ம ப்ராடக்ட்ல அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு? நாம இத மட்டும் யூஸ் பண்ணலாமா? அப்படின்ற சந்தேகம் வரும். நம்ம ப்ராடக்ட் பிக்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல தரை துடைக்கிற நம்மளுடைய இந்த லிக்விட் இருக்கு பார்த்தீங்களா? ஃப்ளோர் கிளீனர். இது பாருங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. இப்ப இதுல வந்து நம்ம இத வந்து யூஸ் பண்ணும்போது, எந்த ஒரு ஸ்மெல் எக்ஸ்ட்ரா நெறையாலாம் நமக்கு வந்து இதுல வந்து எந்த ஒரு வாசனையோ, எதுவும் நம்ம இதுல எதுவும் இல்ல. நேச்சுரலா அப்படியே கிடைக்குது நமக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பக்கெட்ல தண்ணீல இது ஒரு ஒரு மூடி போட்டுட்டு, நம்ம எப்படி வீட்ட துடைப்போமோ அப்படிதான் துடைக்க போறோம். என்ன நமக்கு இதுல பெனிஃபிட் நன்மை கிடைக்குதுன்னா, இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 99.9% வந்து கிளீனிங் ப்ராசஸ்ன்னு நம்ம இதிலே போட்டிருக்காங்க. அப்ப எவ்வளோ நம்மளுடைய தரைய வந்து இது வந்து சுத்தப்படுத்துதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இத இத வந்து நம்ம வந்து இத இந்த நம்மளுடைய ஃப்ளோர் கிளீனர்ல வாஷ் பண்ணிட்டு, நீங்க கீழ ஏதாவது சாப்பிடுற பொருள் இருந்தா கூட நம்ம எடுத்து தைரியமா சாப்பிடலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் நமக்கு கிடையாது. அடுத்தது இதில துடைச்சுட்டு நம்ம குழந்தைங்க நம்ம எல்லாமே தரையில உட்காரலாம். நம்ம குழந்தைங்கள விளையாட விடலாம்.
அப்ப இது எந்த ஒரு சைட் எஃபெக்டும் நான் அந்த பெட்டு அவங்க சொன்னாங்க இல்லைங்களா? அதெல்லாம் டைஸால்லாம் போடக்கூடாது. அவங்க வீட்டுக்கு நம்மளுடைய ஃப்ளோர் கிளீனர் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அவங்க யூஸ் பண்ணிட்டு நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் குடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதனால தான் இது ஒரு 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 முறையும் நம்ம வெளிய ஃபீல்டுக்கு போம்போது, மக்கள பார்க்கும்போது புது புது விஷயங்கள் நமக்கு நிச்சயமாவே மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓ! அப்படி சொன்னாங்களா? ஐயோ! இவங்க எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க போல இதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு? நம்ப நம்ப இத யூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் அ நல்ல பெனிஃபிட் இருக்குன்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான், அது மாரி நெகட்டிவா அவங்க ஏதாவது சொல்லும்போது கூட நம்ம இத எடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பா அமையும். அதனால நம்மளுடைய ஃப்ளோர் கிளீனர நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு தரையும் வந்து ஃபுல்ஃபில்லா கிளீனிங்கா கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ப அத உடனே அந்த இடத்துல புழங்குனாலோ, உட்கார்ந்தாலோ, சாப்பிட்டாலோ நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் நம்மளுக்கோ, நம்ம குழந்தைகளுக்கோ யாருக்குமே வரதில்ல. அத எப்படி நீங்க வந்து பிராக்டிகலா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்ன யாராவது மத்த ஃப்ளோர் கிளீனர யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாப் போடும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு வேள நாமளா யூஸ் பண்ணா தான் அது உங்களால புரிஞ்சுக்க முடியும். சர்வெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மாப்ப வந்து தண்ணி வந்து வ அலசிட்டு கையில வந்து இப்டி தண்ணி வடிப்போம். அப்ப பார்த்தீங்கன்னா, கையெல்லாம் வந்து விறுவிறுன்னு வரும் நம்மளுக்கு வெளியில இருக்கிற ப்ராடக்ட். ஆனா நம்மளுடைய ஃப்ளோர் கிளீனர்ல நீங்க அது மாரி வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணீங்கன்னா, கையில எந்த ஒரு உறுத்தலும் இருக்காது. கைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்டின்னா, இன்னும் கேக் பண்ணீங்கன்னா, நம்ப சமையல் மேடையில இருக்கிற அந்த அ அந்த என்னது சொல்றது? அந்த டைல்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது, சோப்புலாம் போட்டு பண்ணாங்கன்னா, அது வந்து கைக்கெல்லாம் நெறைய ஒரு எரிச்சலா இருக்கும். ஆனா நம்ம லைசால வந்து நல்ல பாஞ்சுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, நல்ல சமையல் டைல்ஸ் எல்லாம் போட்டு கையாலேயே நீங்க தேய்க்கலாம். கையாலே தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கைக்கும் எந்த ஒரு உறுத்தலும் இருக்காது. அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு பளபளப்புன்னு அதுல இருக்கிற எண்ணெய் எண்ணெய் பிசுனு, அந்த அழுக்குகள்லாம் வெளிய போயிட்டு நல்ல புது ஃபினிஷிங்கா நல்லா சூப்பரா இருக்கும். அதனால இதெல்லாம் நம்ம இது சொல்லணும். நம்ம எங்க ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்றதுனால, இதெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு உடல் நலத்துக்கும், ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றத நம்ம எடுத்து சொல்ல தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஃப்ளோர் கிளீனர் நம்ம கிட்ட இருக்கு. இதுல வந்து என்னன்னா, கெமிக்கல் இருக்கு. ஆனா வந்து நமக்கு எந்த சைட் எஃபெக்டும் இல்லாத அளவுக்கு தான் நம்ம நிறுவனத்துல தயார் பண்ணி குடுத்துருக்காங்க. அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸ்மெல்லு அதாவது எல்லாம் கேட்பாங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க என்னைய கூட. இது என்ன என்ன ஸ்மெல் வரும் உங்க ஃப்ளோர் கிளீனர்ன்னு கேட்டுருக்காங்க. ஸ்மெல் எல்லாம் எதுவும் வராதுங்க. ஸ்மெல் எல்லாம் வந்தாலே நமக்கு ஏதாவது கெமிக்கல் ஏதாவது எசன்ஸ் ஆட் பண்ணா தான் அந்த வாசனையெல்லாம் உருவாக்க முடியும். இதுல அதெல்லாம் கிடையாது. நேச்சுரலா இருக்கு. நீங்க அப்படியே வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு தேவை தரை சுத்தமா இருக்கணும். கிளீனிங் கிடைக்கணும். அவ்வளோதானே காண்டி வாசனைலாம் வந்து இது தேவையில்லாத ஒரு விஷயம்னு எடுத்து சொல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ப. நம்ம ப்ராடக்ட்ல என்ன ஸ்பெஷல்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தான், நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நம்ம இத மூவ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெயினா வந்து டாய்லெட் பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம நெறைய விளம்பரம்லாம் பார்த்துருப்போம். அந்த ஒரு அந்த ஒரு ஏதோ ஒரு நேம் பிராண்ட வந்து அப்படியே அப்படி இப்படி தெளிச்சுட்டு அப்புறமா அப்படியே காமிப்பாங்க. அப்படியே என்னது நட்சத்திரமெல்லாம் பளபளன்னு ஓடும். ஆனா, அது உண்மையில அப்படி இருக்கான்னு நமக்கு தெரியாது. அவங்க சொல்றது எந்த விளம்பரத்துல இருக்கிறது எல்லாமே வந்து யாரும் போய் கேள்வி கேட்க போறதில்ல. "ஏன்பா இப்படி சொன்னீங்க? இப்படி ஆயிடுச்சேன்னு" யாருமே கேட்கிறதே கிடையாது. அத அப்படியே வந்து என்ன சொல்றது? அடிமை மாரி ஆயிட்டாங்க விளம்பரத்துக்கு. ஆனா ஒரு விஷயம் உண்மை என்னன்னா, நம்மளுடைய டாய்லெட் கிளீனர் நீங்க வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். யூஸ் பண்ணாதவங்க திரும்ப யூஸ் பண்ணி பாருங்க. என்னன்னா, நம்மளுடையது லைட்டா அப்படி அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு பிரஷ்ல போட்டு தேய்ச்சு விட்டோம்னாலே போதும். கொஞ்சம் கூட ஒரு அழுக்கு, ஒரு கரை கூட உங்களுக்கு கண்ணுல தெரியாது. அப்படியே பளிச்சுன்னு அவங்க சொல்ற மாரியே நிச்சயமா நம்மளதுல கூட அந்த மாரி ஓடும். ஆனா நம்ம கவனிக்கணும். அந்த அளவு சுத்தமா ஒரு பால் மாரி அந்த டாய்லெட் கிளீனர் சூப்பரா வெள்ள வெளியேன்னு இருக்கும். அதே நேரத்துல வந்து சொன்ன மாரி அந்த அங்க இருக்கிற அந்த ஜெர்ம்ஸ் அந்த வந்து நச்சு கிருமிகள்லாம் வந்து அவ்ளோ கிளீனிங்கா சுத்தப்படுத்துறது வந்து நம்ம டாய்லெட் கிணறுல இருக்கு. இதுதான் நம்மளோட ஸ்பெஷலு. அதே நேரத்துல விலைலாம் இது இவ்ளோ ஸ்பெஷலா இருக்கு. இதுல என்ன விலைலாம் அதிகமா இருக்குமான்னு நம்ம ஒண்ணும் யோசிக்க வேண்டியதில்ல. நம்ம வெளியில மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராடக்ட்ட விட நம்மளது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தான் கிடைக்குது. அதையும் நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து டாய்லெட் கிளீனர் வந்து நானும் முன்னாடியெல்லாம் பண்ணும்போது பார்த்தா, கொஞ்சம் ஒரு மாரி கண்ணெல்லாம் எரியிற மாரி இருக்கும். அப்ப வந்து அப்படியும் தேய்ச்சு தேய்ச்சு கழுவினாலும் அது வெள்ளையா ஆகுறது கிடையாது. ஆனா இப்ப நான் இதெல்லாம் வந்து நான் ஆர்சிஎம் என்னைக்கு ஜாயின் பண்ணோம், அன்னையிலேருந்து எங்க வீட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் என்னுடைய இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றேன். அதனால எனக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து நானு இந்த டாய்லெட் கிளீனர் நான் வந்து போடும்போது எனக்கு கண் எரிச்சலோ எதுவுமே வர்றது கிடையாது. லைட்டா கொஞ்சம் அப்படி அப்ளை பண்ணிட்டு
லைட் வாஷிங் தான். ரொம்ப ஹார்டாலாம் கூட தேய்ச்சு கழுவுறது கிடையாது. ஸோ, அதனால அவ்வளோ ஒரு அருமையான ப்ராடக்ட் நம்மளுடைய டாய்லெட் கிளீனர். இதனால நமக்கு என்னென்ன எல்லாம் நன்மை கிடைக்குது பாருங்க. ஒண்ணு கிளீனிங் அப் டாய்லெட் சுத்தமா இருக்கிறதுனால, நமக்கு அங்க டாய்லெட்லேருந்து வர்ற எந்த ஒரு இந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராம, நம்மள வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்குது. நம்ம டாய்லெட் கிளீனர நம்ம கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணணும். இதனுடைய ஸ்பெஷல வந்து நம்ம மார்க்கெட்ல போகும்போது சொல்ல தெரிஞ்சுக்கணும். வேற மாரி வித்தியாசமா எப்படி கேட்டாலும் நம்மளுடைய ப்ராடக்ட் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா, அவங்க எப்படி மடக்கி கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் முக்கியமா இந்த ப்ராடக்ட் ட்ரெய்னிங்கே சார் குடுத்துருக்கிறாரு. இன்னும் நெறைய வந்து ஃபீல்டுல போகும்போது சந்தேகங்கள் வந்தாலும் இந்த மாரி மீட்டிங்ல கேளுங்க. நம்ம டிஸ்கஸ் தான் பண்றோம். இங்க வந்து யாரும் வந்து எதுவும் சொல்லிக் குடுக்குறதில்ல. எல்லாருமே பகிர்ந்துக்கிறது தான் இது. ஆக்சுவலா. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அ பெனாயில்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் சொல்லுவாங்க. ஒரே ஒரு நம்ம பெனாயில்ல இருந்து சொன்னோம்னா, உடனே எடுத்த உடனே எல்லா மக்கள் என்ன சொல்லுவாங்க, "கொஞ்சம் விலை கூட வருமா?" அப்படின்னுவாங்க. அது என்ன பெனாயில் ரூ. 10 கூட கிடைக்கும் மார்க்கெட்ல. அதெல்லாம் வேற பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நம்ம பெனாயில்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பெனாயில்ல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது, அந்த ஒரு மாரி ஒரு 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 நெ வ அந்த என்னதான் ஒரு கொஞ்சம் விலை அதிகமான மார்க்கெட்ல இருக்கிறது வாங்குனாலும், ஒரு மாரி நெடி பெனாயில் தெளிச்ச அந்த வ ஒரு என்ன சொல்றது? ஒரு காரம் அந்த ஒரு காரமான ஒரு மூக்குல நெடி ஏறும். ஆனா நம்மளுடைய பெனாயில் தெளிச்சீங்கன்னா, ஸ்மைல்டா இருக்கும். அதே நேரத்தில நம்மளுடைய அந்த அப்ளை பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த கிருமிகள், அந்த அ எல்லாமே வந்து என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம பண்றோமோ, அது நல்லா ஃபுல்ஃபில்லா நமக்கு கிடைக்கும். விலைலாம் ஒண்ணும் அதிகம் கிடையாது. ஏன்னா வந்து சில பேர் கேட்பாங்க. ஆனா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நம்மளது வந்து விலை ரீசனபிள் பிரைஸ் தான். இதிலயே நம்மது பெனாயில் வந்து 2 ஃப்ளேவர்ல கிடைக்குது. லாவெண்டர் ஒண்ணு, மோக்ரால ஒண்ணு கிடைக்குது. 2மே சூப்பரா இருக்கும். அந்த வ வ அது ஒரு மூக்குக்கு வந்து ஒரு நெடி வர மாரி ஒரு ஐயோ! பெனாயில் தெளிச்சிருக்காங்களா? அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாம மைல்டா இருக்கும் நம்ம பெனாயிலு. அது நம்ம வந்து நெறைய யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்க இருக்கிற வீட்ல, பெரியவங்க வயசானவங்க இருந்தா நம்ம அந்த பெனாயில் எல்லாம் நம்ம நெறைய அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு என்ன இது பெனாயில தெளிச்சு நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வருதேன்னு அவங்க ஃபீல் பண்ணாத அளவுக்கு, அத வந்து ஹேப்பியா அந்த ஸ்மெல்ல அவங்க முகர்ற அளவுக்கு அந்த பெனாயில் நம்மகிட்ட சூப்பரா இருக்கு. அத நாம வந்து நெறைய மார்க்கெட் பண்ணணும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பொருட்கள வந்து நாம எதுவும் விளம்பரம் கிடையாது. நம்ம ஆர்சிஎம்க்கு வந்து நாம தான் விளம்பரம் பண்ணணும். நாம வந்து சொல்லும்போது அத எப்படி எடுத்துப்பாங்க மக்கள்னா, வேற ஒரு மூட்ல இருக்காங்க. அந்த அந்த ஒரு அவங்கள வந்து இந்த பக்கம் நம்ம பக்கம் திரும்புறது அளவுக்கு நம்ம சொல்றதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன வேணா கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம ப்ராடக்ட் நாலேட்ஜ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்மளுக்கு மெயினா வந்து நம்ம லேடீஸ்க்கு வந்து பிரச்சனை வந்து பாத்திரம் வாஷ் பண்றது. அது என்னன்னா, அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வரட்டி எரிச்ச சாம்பல் பிளஸ் அரிசி தவிடு எனக்கு தெரிஞ்சு நாங்கலாம் அப்படிதான் செய்வோம். அரிசி தவிடு, அப்புறம் சாம்பலு, அப்புறம் அரப்பு தூள்னு ஒண்ணு விக்கும் கடையில. அது வந்து ஒரு பொடி. அது 3யும் கலந்து தான் நாங்க அப்பலாம் பார்த்துருந்தேன் இப்போ. இன்னும் அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, வெறும் சாம்பல், சாணம் இப்படி வாஷ் பண்ணும்போது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லாம இருந்தாங்க. இப்பதான் சமீபத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சேஞ்சுக்காக வந்து எல்லாமே சாம்பல் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, அ இது வாஷிங் சோப்புங்க. அது சோப்பு முதல்ல அறிமுகப்படுத்துனாங்க. சோப்பு அறிமுகப்படுத்தினோனே, அது கொஞ்சம் இன்னும் மாடலா ஆகணும் அப்டின்னால லிக்விட் எல்லாம் அறிமுகப்படுத்துனாங்க. இப்டி ஒண்ணொன்னா அதிகமா படுத்த அதுல யூஸ் பண்ணி இப்ப மக்களுக்கு வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்விப்பட்டது என்னன்னா, ஸ்டமக் கேன்சர் தான். ஏன் ஸ்டமக் கேன்சர் வருது நமக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியில இருக்கிற எல்லாமே அந்த லிக்விட்லேருந்து அந்த பா சோப் பார்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு ப ஸ்க்ரப்ப போட்டு அப்படி தேய்ச்சாங்கன்னா, அப்படியே பாத்துரும். அப்படியே வெள்ளை ஆகுது அப்படின்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க. அதுல எலுமிச்சம்பழம் இவ்வளோ இருக்கு, அப்படி இப்படின்னுவாங்க. ஆனா, அவ்வளோ எலுமிச்சம்பழம்லாம் போட்டு, அவ்வளோ லிக்விட்ல அவ்வளோ விலைக்கு குடுக்க முடியுமான்னு நம்மளே கொஞ்சம் யோசனை பண்ணணும். எல்லாமே கெமிக்கல். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சொல்றாங்க. பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, அத தொலைக்கும்போது, அந்த லிக்விடும் அந்த வெளியில இருக்கிற ப்ராடக்ட்லயே நீங்க பாத்திரத்த வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நெறைய பிசு பிசு பிசுன்னு நெறையவே பாத்திரத்துல இருந்துட்டே இருக்கும். நம்ம நெறைய தண்ணி செலவு பண்ணி நல்லா தேய்ச்சு தேய்ச்சு நம்ம கழுவ வேண்டியிருக்கும். அப்படியும் கழுவி வச்சோம்னாலும், நல்ல சுத்தமான பாத்திரம் தானே நம்ம வாஷ் பண்ணிட்டோமேன்னு நெனச்சு நம்ம அதுல சமைச்சு சாப்பிடும்போது, அதுல துளி துளி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த ஒரு கெமிக்கல் உள்ள போய் போய் தான் நாளடைவில இது இப்ப வர இந்த ஸ்டமக் கேன்சர் அது இதுன்னு இப்ப மக்கள் வந்து நெறைய பாதிச்சிருக்காங்க. அதனால வந்து முன்னாடியெல்லாம் வந்து கேன்சரா அப்படின்னால கேன்சர் வந்துச்சான்னு ஆச்சரியமா கேட்ட காலம் போயிட்டு,
இப்போ அவங்களுக்கு ஸ்டமக் கேன்சரா, த்ரோட் கேன்சரா அப்படின்னு சொன்னா, "அப்படியா?" அப்படின்னு சும்மா தலைவலி, வயிறு வலி மாரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து இவ்ளோ கெமிக்கல் வந்து அடிக்ட் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இன்னும் சொல்ற மாரி அடிக்கடி சொல்ற மாரி நம்ம ஆர்சிஎம்ல வந்து நிச்சயமா வந்து புண்ணியம் பண்ணவங்கலாம் தான் இதுல இருப்பாங்க. அ ஏன்னா வந்து பணம் சம்பாரிக்கிறதெல்லாம் செகண்டரி விஷயம். நமக்கு வந்து முதல்ல வந்து நமக்கு ஆரோக்கியத்த குடுத்துருக்காங்க. அத வந்து நம்ப எடுத்து மத்தவங்களுக்கு சொல்ற ஒரு கடமையும் நம்மளுக்கு வாய்ச்சிருக்கு. அந்த வாய்ப்ப நல்லா நம்பலாம் பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு நான் வந்து இந்த ஆர்சிஎம் ஜாயின் பண்ணி முதல்ல இந்த ஆர்சிஎம் உள்ள வரும்போதே எனக்கு வந்து இந்த பாத்திரம் இந்த ரூ. 10 சோப்பு குடுத்தாங்க. அத யூஸ் பண்ணியே நான் முதல்ல வந்து அந்த மஞ்சத்தூள், இந்த சோப்பு, சால்ட் இது 3 தான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ப்ராடக்ட் ஆர்சிஎம்ல. இதுல வந்து நான் ஆர்சிஎம்ல வந்து அ உள்ள வந்தது தான் பெரிய ஒரு வரமா எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தமே நானே எனக்கு தெரியல காட்டுறதுக்கு. எல்லாமே என்னுடைய சமையல் சாமான்லேருந்து எல்லாமே ஆர்சிஎம். இப்ப இவ்வளோ தூரம் ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்றதுக்கு காரணமே முக்கியமா நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணா. இவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசனை யோசனை பண்ணாம போய் மத்தவங்க கிட்ட சொல்லும்போது, என்ன சொல்லுவாங்க, "கரும்பு சாப்பிட கூலியான்னு?" கேட்பாங்க. இந்த விஷயத்த நாமளும் உணர்ந்துகிட்டு, முகர்ந்துகிட்டு, மத்தவங்க கிட்ட போய் இத பேசும்போது, இந்த சும்மா சொல்றதில்ல, நம்ம நிறுவனம் நெறைய நமக்கு வருமானத்த குடுக்குறாங்க. ஸோ, இத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நல்ல நம்ம ப்ராடக்ட் பத்தி என்ன இருக்கு அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுனா போதும். மத்த எது விஷயத்துலலாம் இல்லன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம இருக்கிறத சொன்னாலே போதும். பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வந்து இப்ப எல்லாருடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இன்னைக்கு வந்து இப்ப வெளிய எந்த ப்ராடக்ட் நீங்க வேற வேற கம்பெனி எல்லாம் புதுசு புதுசா வந்தது. ஆர்கானிக் அப்படின்னு அதெல்லாம் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இத விட பெட்டர் நம்மளுடைய டிஷ் வாஷ் பார். என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பாத்திரத்த தேய்ச்சு அப்படி வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பாத்திரத்துல எந்த ஒரு பிசுபிசுப்பு, எந்த ஒரு அதாவது சோப்போட கொழகொழப்பு எதுவுமே இருக்காது. அதே நேரத்துல வாட்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். ஒரு சும்மா லைட்டா தண்ணீல அலசணும்னாலே பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாத்திரம் தேய்ச்ச நம்ம டிஷ்வாஷ் பாரும் காணாம போயிருக்கும். அப்படி வாஷ் பண்ணி வச்சுட்டு நீங்க அந்த பாத்திரத்த நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம இப்ப டிஷ்வாஷ் பார்ல எந்த ஒரு நம்ம உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லாதனால, அதுல உணவு சமைச்சு சாப்பிடுற தட்டுல சாப்பிடும்போது, நமக்கு வந்து ஹெல்த்தியா தான் இருப்போம். ஸோ, அதனால டிஷ்வாஷ் பார வந்து நம்ம டிஷ்வாஷ் பார்ல அவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் மெயினா வந்து நெறைய பாத்திரம் தேய்ச்சு தேய்ச்சு அந்த நம்பலாம் வந்து கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இது பாருங்க, என் கையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. நானும் டெய்லி தான் என் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, நல்லா இங்கெல்லாம் ஒயிட் ஒயிட்டா ஆயிடும். ஒயிட் ஒயிட்டா ஆயிடும். ஒரு மாரி இச்சிங்கா இருக்கும். ஒரு அன்னீசியா இருக்கும். நம்ம கை பார்க்கறதுக்கே நமக்கே இந்த ரைட் ஹேண்ட் பார்க்கறதுக்கே நமக்கே பிடிக்காத அளவுக்கு இருக்கும். ஆனா, இப்ப அந்த பிரச்சனைலாம் இல்ல. நான் யூஸ் பண்றது டிஷ் வாஷ் பார் தான் யூஸ் பண்றேன். தொடர்ந்து அத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அதே அதே மாரி நம்ம டிஷ் வாஷ் லிக்விட் பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் இது. இது அதை விட டிஷ் பார விட இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் ஒரே ஒரு தனியா ஆளா இருக்கிறதுனால இவ்ளோ பெருசு எடுக்கல நானு. எனக்கு ரூ. 10 சோப்பே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பளபளன்னு இருக்கும். அது அவங்க விளம்பரத்துல சொல்றாங்களா, அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்ம டிஷ் வாஷ் பார் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. என்ன அழகா அந்த பாத்திரம் வந்து எண்ணெய் பிசுக்கி, அந்த ஸ்மெல் எல்லாமும் நல்லா ரிமூவ் ஆகும். அதே நேரத்துல பாத்திரத்த கழுவுறதுக்கு நம்மளுக்கு நெறைய தண்ணி தேவைப்படாது. நம்மளுக்கு நெறைய இந்த அ இது சொல்லுவாங்க. அந்த ரொம்ப ஸ்கின் வந்து ஸ்மூத்தா இருக்கிற பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நெறைய பேருக்கு இந்த ஃபேமிலி நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்ட் வாஷ் பார், டிஷ் பாரும் இந்த லிக்விடும் குடுத்து அவங்கலாம் நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. ஏன்னா, அந்த ஸ்மூத்தா இருக்கிற ஸ்கின் கூட வந்து எந்த பாதிப்பும் இல்லாம நல்லா இருக்கு. இத நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால நம்ம டிஷ் வாஷ் பார் எல்லாமே நம்ம வந்து நெறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இவ்ளோ விஷயம் ஒரு அருமையான ஒரு விஷயம்லாம் நம்மகிட்ட இருக்கு. இந்த கிளீனிங் ப்ராசஸ். அடுத்தது இப்போ ஒரு சின்ன சின்ன எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, இத சொல்றேன். இந்த ப்ராடக்ட் பாருங்க. இது சாய் மசாலா. இது என்னது இது? சாய் மசாலா இது என்னதுன்னு தெரியல. நானு ஆர்டர் போட்டு நான் வாங்கி என் கடையில வைக்கவே இல்ல. ஆனா பார்த்தா ஒரு கஸ்டமர் கேட்டாங்க. எங்கேயோ பார்த்துட்டு இத நம்ம ஆப்ப பார்த்துட்டு கேட்டாங்க. சரின்னு வாங்கினேன். இப்ப வாங்கிட்டு நானும் ஒரு நாள் இத வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நானும் எடுத்து யூஸ் பண்றேன். இது வந்து நானு டீல போட்டு டீ நம்ம ப டீ த கொதிக்கும்போது நம்ம அளவா கொஞ்சமா திட்டமா போட்டு போட்டோம்னா, டீ நல்ல ஸ்மெல்லு நல்ல வாசனையா இருக்கும்.
ஆனா நான் அதை விட மெயினா வந்து எனக்கு ஒரு தொண்டை கரகரன்ற மாதிரி கோல்டா இருக்கிற மாதிரி தலைவலியா இருந்துச்சுன்னா இந்த சாய் மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஒரு கப் வாட்டர் கொதிக்க வச்சுட்டு இதை திட்டமா ஒரு ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வடிகட்டிட்டு வெல்லம் எல்லாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லை கிடைக்கலன்னா அவசரத்துக்கு சக்கரை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் போட்டு நல்லா குடிக்கும்போது நல்லா அந்த கோல்டு அந்த தலைவலி எல்லாம் உடனே ரிலீஃப் ஆகுது. அந்த அளவுக்கு இதில் வந்து சூப்பராக இருக்குது சாய் மசாலா. இப்போ நிறைய இதை வந்து வாங்கி போகிறாங்க. இதை நானே வந்து நான் சாப்பிட்டதுனால எல்லார்கிட்டையும் சொல்கிறேன். டீ குடிக்காதவங்க கூட இதை வாங்கி போயிட்டு இது மாதிரி வெறுமனே வாட்டரில் போட்டு குடிங்க, நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொன்னோடனே இதை வாங்க ஆரம்பிச்சவங்க திரும்ப ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்க இதில் என்னென்னலாம் இருக்கு பாருங்க. ஏலக்காய், மிளகு, அப்புறம் பட்டை, அப்புறம் நட்சத்திர ஸ்டாரு, அப்புறம் சுக்கு, இதுதான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். இதை வந்து நம்ம தனித்தனியா எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்றதை விட நம்ம இவங்க நம்ம நிறுவனத்துல பாத்தீங்கன்னா அவங்களே பவுடர் ஆக்கி இதை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப விலையும் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 60 ரூபாய், நம்மளுடைய பிரைஸ் வந்து 48 ருபீஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால இது ஒரு அருமையான ஒரு இந்த இப்போ இப்போ மழை குளிர் காலத்துக்கு இது வந்து சிறப்பா இருக்கும். இது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லது, நிறைய இம்யூனிட்டி பவர் அதிகமாக்கும். இது உடனடி ரிலீஃப் கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த சாய் மசாலா. இது இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து இதை விரும்பி கேட்டு வாங்கின்னு போறாங்க. இதெல்லாம் இப்போ இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து நம்ம வந்து சேல் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தது இந்த இப்போ கோல்டுன்றதுனால பஞ்ச துளசி இருக்கு நம்ம கிட்ட. பஞ்ச துளசி அது அதை சொல்லணும்னா அது நிறைய நேரம் சொல்லலாம். ஆனா நிறைய சார் சொன்ன மாதிரி சயின்டிபிக்கலா நான் பேச தெரியாது எனக்கு. ப்ராக்டிக்கலா நான் என்ன யூஸ் பண்ணேன், நான் என்ன ஃபீல் ஆனேன் அப்படின்றது மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். ஏன்னா நமக்கு நம்ம பேசுறது அது போதும் நமக்கு கொஞ்சம்னு நினைக்கிறேன். நான் அதை வச்சுதான் இப்போ ஆர்சிஎம் பண்ணின்னு இருக்கேன். பஞ்ச துளசி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு நிறைய கோல்டு ஆச்சுன்னா இது சாய் மசாலாக்குன்னு நான் பஞ்ச துளசி தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். டீ சூடா இருக்கும்போது அதுல ஒரு 5 டிராப்ஸ் அந்த பஞ்ச துளசி இட்டுட்டு நான் சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கும். அதே நேரத்துல இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நம்ம ஃப்ரைடே அது மாதிரி ஒரு நல்ல விசேஷ நாள்ல வீடெல்லாம் நம்ம வந்து கிளீனிங் பண்றோம், துடைக்கிறோம். துடைச்ச உடனே ஒரு ஒரு கப் ஒரு டம்ளர்ல வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் பன்னீர் போட்டுட்டு நம்ம பஞ்ச துளசி கொஞ்சம் சில டிராப்ஸ் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை அதுல தூள் பண்ணி போட்டுட்டு வீட்டுல கொஞ்சம் தெளிச்சு பாருங்க. செம வைப்ரேஷன், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம நல்ல ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அதுல வந்து அந்த துளசி வந்து துளசி தானே நம்ம வெளியில எங்கேயுமே கிடைக்கு, அதுதான் நம்ம யூஸ் பண்றோமே நான் கூட முதல்ல நினைச்சேன். அப்புறம் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண பிறகுதான் ஆமா இதுக்கு அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றது என்னால உணர முடிஞ்சுது. ஏன்னா எல்லாமே நம்ம அவங்கள வந்து அந்த அந்த எசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து இலையை எடுத்து நம்ம எவ்வளவுக்கு போட்டு நம்ம அதை வந்து அந்த டிராப்ஸ் நம்மளால எடுத்து விட்டு வர முடியாது. அதே நேரத்துல அது ஒரு வகையான துளசி மட்டும் இல்ல, பஞ்ச துளசின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான துளசி. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து துளசியில 5 வகை இருக்கு. கிரீன் துளசி, ரெட் துளசி, கருந்துளசி, ராம் துளசி, சிவ துளசி அப்படின்னு சொல்லிட்டு 5 துளசி இருக்கு. இதனுடைய எக்ஸ்ட்ராட்டை எடுத்து நம்மளுக்கு அந்த டிராப்ஸ்ல வச்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. நம்மளால அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு, ஏன்னா அந்த காலத்துல சித்தர்கள் சித்த வைத்தியம் பண்றவங்க எல்லாம் அதெல்லாம் போயிட்டு மூலிகை எல்லாம் எடுத்துட்டு வந்து அதையெல்லாம் பதப்படுத்தி நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலன்றதுதான். நம்மளுடைய நிறுவனம் தலைவர் எப்பவுமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஞானி, ஒரு யோகி மாதிரி அவர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு ஒரு ப்ராடக்ட்டும் கொடுக்குறாரு. இந்த இது பஞ்சு துளசி அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வேலையை நமக்கு செய்யுது. வீட்லயும் நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும். அதை நம்ம யூஸ் பண்ணா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வைப்ரேஷன் வரும்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய இது நெகட்டிவ் எல்லாம் வெளியே போகும். அந்த பஞ்சு துளசியை நான் என்ன பண்ணுவேன், இன்னமும் ஈஸியா கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிட்டு அந்த பஞ்ச துளசி கொதிக்கிற வாட்டர்ல ஒரு கப் எடுத்து கையில வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பஞ்ச துளசி டிராப்ஸ் இட்டுட்டு அப்படியே மெல்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி அப்படியே உள்வாங்கும் போது பாத்தீங்கன்னா செம்ம என்ன சொல்றது, ஒரு சுறுசுறுப்பு, ஒரு ஆக்டிவான ஒரு எனர்ஜி எல்லாம் ஃபீல் ஆகும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம ப்ராடக்ட். என்னவோ எது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம நம்ம பாட்டுன்னு என்னவோ இருக்கு என்னவோ இருக்குன்னா அது வந்து தெரியாது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணாதான் தெரியும். நான் கூட சாரிட்டு 5 மணிக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னா
நம்ம ப்ராடக்ட் தான் சார். என்ன ப்ராடக்ட் பேசுறது? ஏன்னா நம்ம கிட்ட நெறைய ப்ராடக்ட் இருக்கு. என்னலாம் பேசலாம்? இன்னைக்கு என்ன பேசினா கரெக்ட்டா இருக்கும்? அப்படின்றது ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு, இந்த ப்ராடக்ட்லாம் பத்தி ஒரு மைண்ட்ல ஓட விட்டுட்டு தான் பேச முடியுது. ஏன்னா அதான் ஹோம் ஒர்க் எனக்கு. ஏன்னா எப்பவுமே மனசுல நம்ம வந்து அத உள்வாங்கும்போது தான் அத எடுத்து சொல்ல முடியும். அதனுடைய ஸ்பெஷல் எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும்ன்றது என்னோட எண்ணம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு. அதையெல்லாம் நம்ம வந்து வெளிய கொண்டு வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு பிரச்சனை இப்ப என்னன்னா, நெறைய கை குடையுது, கால் வலிக்குதுன்னு நமக்கே வருது. அதுக்கு நம்மகிட்ட ஒரு அருமையான ஒரு ரெமிடி இருக்கு. என்ன ரெமிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பெயின்கோ நிச்சயமா வந்து சான்ஸே இல்ல. அதனுடைய அளவு வந்து 30 கிராம்ஸ் தான் அது. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, பிரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எம்ஆர்பி ₹80. நம்மளுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹61ன்னு நெனைக்கிறேன். இப்போ அது அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து என்ன அது அவ்வளோ ஒரு சின்ன ஒரு விலையில, சின்ன ஒரு பாக்ஸ்ல அது வேலை பண்றது வந்து பெரிய மேஜிக் வேலைலாம் பண்ணுது. என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாரும் அந்த ஒரு மாரி முதுகு புடிச்சுக்கிச்சு, கை, கால் வலிச்சுன்னா ஒரு ஒண்ணு ஸ்ப்ரே பண்ணுவாங்க எல்லார் வீட்லயும். உடனே ஒரு 5 நிமிஷத்துல எங்களுக்கு சரியா போயிடுச்சுன்னுவாங்க. ஆனா அதுக்குள்ள அது எவ்வளோ எரியுது, வலிக்குதுன்னுலாம் அப்படி ஒரு ஃபீல் ஆகும் அவங்களுக்கு. ஆனா வலி மட்டும் தான் போகுது ஃபீல் பண்ண போகும். ஆனா அந்த வலி, அந்த எரிச்சலும் அவங்க கண்டிப்பா கடந்து தான் ஆகணும். ஆனா நம்பளுடைய பெயின்கோ அவ்வளோ குட்டி பாக்ஸு, அவ்வளோ குட்டி விலையில நமக்கு கிடைக்குது. நானே வந்து அது என்ன என்ட்ட எப்பவுமே என்னுடைய ஹேண்ட் பேக்ல இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எப்பவும் கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஈரமா கால்ல நடந்தேன்னா, அந்த நரம்பு வந்து இழுக்கிற மாரி வரும். உடனே என்னுடைய பேக்ல இருந்து பெயின்கோ எடுத்து பஸ்ஸில டிராவல் பண்ணாலும் சரி, எங்கனாலும் கொஞ்சம் எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணனாலே போதும். உடனடியா அந்த நரம்பெல்லாம் இழுக்கிறதெல்லாம் உடனே ரிலீஃப் ஆகுறது என்னால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு ஏதாவது எரிச்சல் வருதா? அது ஏதாவது ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கா? அப்டின்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நார்மலா இருக்கும். அதேமாரி இது கை, கால் குடையுது, இல்ல ஏதாவது ஒரு சுளுக்கு பிடிச்சுது. கொஞ்சம் தான். அது கூட ரொம்பலாம் நெறைய எடுத்து அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சின்ன டிராப்ஸ் எடுத்து கையில நல்லா தேய்ச்சுட்டு, எங்க வலி இருக்குதோ அங்க நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உடனே ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு வலி ரிலீஃப் ஆகுதுன்னு நீங்க ஃபீல் பண்ண முடியும். நெறைய இந்த நம்மளுக்கெல்லாம் வந்து நெறைய வேலை பார்த்தோம்னா, இங்க கை குடையும். வ வ வ அதாவது வண்டி டிரைவ் பண்ணி ரொம்ப நேரம் வலிக்கும். அதுக்கெல்லாம் நம்ம உடனடி ரெமிடி வந்து, அந்த நம்மளுடைய பெயின்கோ அவ்வளோ குட்டி விஷயத்துல அவ்வளோ குடுத்துக்குறாங்க. அதுல மெயினா அதுல இருக்கிற அந்த கருஞ்சீரக எக்ஸ்ட்ராக்ட் தான் அவ்வளோ ஒரு நமக்கு ஒரு அந்த பெனிஃபிட்ட குடுக்குது. ஸோ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. ஒரு சின்ன ஒரு விலை தான். சின்ன ஒரு விஷயம். ஆனா அதுக்காக வெளியில எவ்வளோ விலை குடுத்து வாங்குறாங்க பாரு. இன்னைக்கெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய வாடிக்கையாளர்லாம் பார்த்தீங்கன்னா, வயசானவங்க, சுகர் பேஷண்ட் கை, கால் வலிக்கு ஒரு 2, 2 வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா, இந்த இந்த பெயின்காவே நான் ஃபர்ஸ்ட்டு இது தெரியாதபோது, முதல் ஐயோ! இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எப்படி சேல் பண்ண முடியும்? இதெல்லாம் மக்கள் எப்படி வாங்குவாங்கன்னு தான் நான் யோசனை பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்தா தான், அது நான் முதல்ல வாங்கி யூஸ் பண்ண பிறகு தான், இது இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு அவங்க மத்தவங்க கிட்ட சொல்ல முடியுது. அவங்க சொன்ன பிறகு அத வாங்கி அவங்களும் அத யூஸ் பண்ண பிறகு தான் அது ஃபீல் ஆகுறாங்க. ஸோ, அதனால நம்மளுடைய ப்ராடக்ட்ட நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மளுடைய இப்போ இருக்கிற அந்த கோல்டுக்கு வந்து தலைவலி, அ கோல்ட் ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து நம்மகிட்ட பெயின் பாம் இருக்கு. அதுவும் குட்டி டியூப் தான் அது. அது இன்னும் கேக் பண்ணீங்கன்னா 15 கிராம் தான் இருக்கு அதுல. அதனுடைய விலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹35 தான் நம்மளோட விலை வருது. ஆனா பார்த்தீங்கன்னா, அ நீங்க அத அத யூஸ் பண்ணும்போது நீங்க அத கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். நீங்க வெளியில இருக்கிற எந்த ஒரு அந்த பெயின் பாம் வந்து வாங்குனீங்கனாலும், நம்ப அப்ளை பண்ணோம்னா, தலைவலியோட சேர்த்து அத அத அப்ளை பண்ணும்போது ஒரு எரிச்சல் ஒண்ணு வரும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த பாம் போட்டு தலைவலி போதான்னு எனக்கு தெரியல. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த தலைவலி பாம் போடுறதுனால போறதில்ல. அந்த த த தேய்க்கும்போது அந்த ஒரு எரிச்சல் வருது இல்லைங்களா? நம்மளுடைய கவனம் எல்லாம் வந்து அந்த எரிச்சல்ல போகும்போது தலைவலி ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் ஆகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ, அதனால அது மாரி ஒரு எரிச்சல் போட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா நம்மளுடைய பெயின் பாம் போட்டு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. என்னதான் ஒரு நல்ல ஒரு கோடை காலத்துல வெயில் காலத்துல நீங்க தலைவலிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கூட சரி, உங்களுக்கு அந்த எரிச்சலே வராது. அந்த எரிச்சலே வராது. நார்மலா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுடைய தலைவலி அ உங்க அது வந்து வெளிய போறத நம்மளால ஃபீல் ஆக முடியும். அடுத்தது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம அந்த பெயின் பாம்ப வந்து ஈஸியா நல்லா அப்ளை பண்ணலாம். கோல்டுக்கு த்ரோட்லலாம் போடலாம். அந்த அளவு நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஹைஜானிக்கா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வந்து ஒரு பவர்ஃபுல்லுன்னா, நான் அதான் சொன்ன மாதிரி எரியணும், அப்படி இப்படிலாம் டைவர்ட் பண்றது கிடையாது. நம்ம என்னாத்துக்காக நம்ம தலைவலி போகணுன்ட்டு நம்ம அப்ளை பண்றோமா,
கண்டிப்பா தலைவலியை சால்வ் பண்ணக்கூடிய அளவுல தான் நம்மளுடைய பெயின் பாம் இருக்கு. நம்ம அந்த பெயின் கோ வந்து நம்மளுடைய உடல் வலிய வந்து கண்டிப்பா அது வந்து அப்ளை பண்ணுது. சரி எனக்கு கை, கால் வந்து பெயின் பாம் வந்து பெயின் கோ வந்து டெய்லி அப்ளை பண்ணிடணுமா அப்டின்னா, அதுவும் அவசியம் கிடையாது. இன்னைக்கு வலிக்குதா, கை வலிக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்ளை பண்ணோமா, அது ரிலீஃப் ஆன உடனே பரவால்ல அவ்வளோதான். அது திரும்ப வந்து தொடர்ந்து நாளைக்கு வருது, இல்ல கொஞ்ச நேரத்துல திரும்ப வருது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து நம்ம ப்ராப்ளம் அதுல வந்து சால்வ் ஆகுது. சால்வ் ஆகுது. அதே நேரத்துல ஒரு தலைவலி போச்சு, வேற ஏதாவது நமக்கு சைட் பிரச்சனை ஏதாவது வருதான்னா, அதெல்லாம் ஒண்ணும் வரதே கிடையாது. அப்ப நம்ம இப்ப இருக்கிற இந்த குளிர்காலத்துக்கு நம்மளுடைய பெயின் பாம், பெயின் கோ இதையெல்லாம் குடுக்கலாம். அந்த சாய் மசாலா இதெல்லாம் நம்ம வந்து மக்கள்கிட்ட நெறைய மூவ் பண்ணுங்க. அடுத்தது நம்மளுக்கு இப்ப வந்து கிளீனிங் ப்ராசஸ்க்கு கண்டிப்பா மஸ்ட். ஏன்னா வந்து நம்ப நம்மளுடைய சுத்தமா எவ்வளோ நம்ம கிளீனா ப்ராசஸ் பண்றோமோ, அவ்வளோதான் நம்மளுக்கு ஆரோக்கியமே இருக்கு. அந்த ஆரோக்கியத்துக்காக சுத்தம் பண்ணிட்டு, திருப்பி ஆரோக்கிய கேடு வந்து விளைவிக்கிற பொருட்கள் தான் வெளியில இருக்கு. ஆனா நம்பகிட்ட எல்லாமே வந்து நம்ம எதுக்காக அதாவது எண்ணத்துக்காக நம்ம உபயோகப்படுத்துறோமோ, அந்த உபயோகம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. அதே நேரத்துல நமக்கு எந்த ஒரு பக்க விளைவுகள் இல்லாத ஒரு விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஸோ, அதனால இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணுங்க. முதல்ல எப்பவுமே எல்லாரும் நம்ம லீடர்ஸ் எல்லாமே சொல்றது என்னன்னா, நம்ம ஆர்சிஎம்குள்ள வந்துட்டோம். நம்ம ஆர்சிஎம்குள்ள என்ன நம்ம நிறுவனத்துல என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்கோ, எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணா தான் நம்ம வந்து மத்தவங்க கிட்ட இத வந்து கொண்டு போக முடியும். ஏன்னா, இது வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு, நம்ம இதோட ஸ்டாப் ஆகுற ஒரு விஷயம் கிடையாது நம்மளுடைய பிசினஸு. நம்ம இத வந்து அடுத்தவங்க கிட்ட கொண்டு போயி, அது மூலியமா மத்தவங்களுக்கு இத வந்து நல்ல விஷயத்த சொல்ற விஷயத்துலருந்து, நாமளும் வருமானத்துக்காக தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து ஆரோக்கியம். ஏன்னா வந்து எல்லாத்துலயுமே வந்து பணம் முக்கியம் முதல்ல, அப்புறம் ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நிறுவனத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம், அடுத்தது தான் பணம் சம்பாரிக்கிறது. ஏன்னா நம்ம வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறதுன்னு முதல்ல நினைச்சோம்னா, கண்டிப்பா வந்து நெறைய எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனா நம்ம வந்து இந்த ஒரு ஆரோக்கியம் நமக்கு இதுல கிடைக்குது. இத மத்தவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னும்போது, ஒரு சேவையா பண்ணும்போது, நம்மளால ஃபாஸ்ட்டா சொல்ல முடியும். அ ஏன்னா வந்து எப்பவுமே பாருங்க, ஏதாவது ஒரு 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 நமக்காக வேண்டி ஏதாவது ஒரு வேலைய தொடங்கும்போது, அதுல நெறைய தயக்கங்கள், நெறைய யோசனைகள்லாம் வரும். ஆனா மத்தவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை வருது அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, நமக்கு கடகடன்னு வார்த்தைகள் வரும். எந்த தயக்கமும் இருக்காது. அதனால அந்த நன்மை அவங்களுக்கும் போய் சேரும். அது அது அந்த இது நமக்கும் கிடைக்கும். ஸோ அதனால நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு எப்பவுமே எல்லாம் சொல்ற மாரி, அந்த ஆசியம் வந்து ஒரு வியாபாரமோ, ஒரு வாழ்க்கையை உயர்த்திக்கான ஒரு விஷயமும் கிடையாது. நிச்சயமா ஒரு வரம் அது. ஒரு இறைவனோட கருணை இருக்கவே தான் நம்ம ஆர்சிஎம்ல சேர்ந்திருக்கோம். இந்த வரத்துல வந்து நம்ம வந்து நல்லா நம்மளுக்கு கிடைச்சத மத்தவங்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம். சேர்த்துட்டு நாமளும் நம்ம வருமானத்த உயர்த்திறோம், ஆரோக்கியத்த உயர்த்திறோம். மத்தவங்களுக்கும் உயர வைக்கிறோம்ன்றது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்புல நம்ம இணைஞ்சிருக்கோம். எல்லாரும் வந்து இத வந்து கொண்டு போய் சேருங்க. எல்லாரும் வந்து நெறைய சொன்ன மாரி நெறைய நான் இன்னையிலருந்து நானும் முடிவு பண்றேன். நெறைய மீட்டிங் நான் வந்து கலந்துக்க போறேன். நானும் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா, அ நான் மத்தவங்க சொல்றதுல நெறைய விஷயத்த தெரிஞ்சு தெரிஞ்சு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ, அதனால எல்லாரும் இனிமேலுக்கு வந்து நம்ம டீம்ல இருக்கிறவங்கலாம் எல்லா மீட்டிங்லயும் மேக்ஸிமம் டைம் கிடைக்கும்போது கலந்துக்குங்க. இந்த 8 மணி ட்ரெயினிங்ல ப்ராடக்ட் ட்ரெய்னிங்ல நெறைய பேசுறாங்க. இத முதல்ல நம்ம கத்துக்கிட்டு நம்ம வெளிய கொண்டு போவோம். மேலும் மேலும் இந்த நியூ இயர் 2024ல நெறைய நெறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் ஒரு ஒண்டர் வேர்ல்டு பெருசா பெரிய லெவல்ல உருவாகிருக்குது. அதையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தி, நம்ம பிசினஸ் எவ்வளவு தூரம் கொண்டு போய் உயர நிலைக்கு போகணும் அப்படின்றத எல்லாரும் பிளான் பண்ணுங்க. இந்த 2024ல எல்லாரும் இந்த 2024ல பெரிய பெரிய வளர்ச்சியை நோக்கி போகணும்னு வாழ்த்தி இறைவனை வணங்கி விடைபெறுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம ஜெகதீஷ் சார், காமராஜ் சார், அனைத்து லீடர்களுக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம் சார். ஜெயாசியம் குட்டாசியம் சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். மிக சிறப்பு, அற்புதம். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க மேடத்துக்கு. அருமை. அதாவது சிம்பிள் அண்ட் ஹம்பிள் அருமையான அப்ரோச். அருமையான தகவல்கள் மேடம், ரொம்ப அருமை. நண்பர்களே, இந்த இரவு கூட்டம் அவங்க சொன்ன மாதிரி நிறைய பொருள் விளக்கங்கள் இருக்கிறதுனால நீங்க ஒரு பேனாவும் ஒரு நோட்டும் வச்சு குறிச்சுக்கோங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீச்சர் இருக்காங்க, வாங்க டீச்சர். கவிதா டீச்சர். வணக்கம் ஐயா. வணக்கம் லேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே வந்து பண்ணிட்டாமா இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நானு. தேங்க்ஸ்மா.
நான் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், எங்க அம்மா பேரும் உங்க பேரு தான், அதனால அவங்க பேசுற மாதிரி நீங்க உங்க மீட்டிங்ல மிஸ் பண்ணாம கேட்பா. 2 மணிக்கு மீட்டிங் வர முடியாதுன்னா இருந்தாலும் வந்து 8 மணி மீட்டிங் கம்பல்சரி வந்துருவேன். அதுதான் நீங்க பேச பேச நான் எமோஷனல் ஆயிட்டேன். ஒரு பக்கம் ப்ராடக்ட், இன்னொரு பக்கம் எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நிதானமா பொறுமையா ஒரு வீட்டுல ஒரு பெரியவங்க எப்படி வந்து புத்திமதி சொல்லுவாங்க, எதை எப்படி செய்யணும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும் உங்களோட மீட்டிங்க. ஒரு ரீசனுக்காகவே வந்தேன் நானு. கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள் வந்து மூலியமா கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய வாழ்த்துக்களும் கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி டீச்சர். வேற யாரும் கருத்துரையோ வாழ்த்துறையோ வழங்க வரும்னா நமக்கு டைம் இருக்கு, 5 நிமிஷம். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அம்மா. எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயாசின் ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட். நாளைக்கு 2 to 4 வந்து கீஷோர் மீட்டிங். நம்ம மேடம் வர்றாங்க, நேகா மேனன் மேடம். நாளைக்கு இரவு கூட்டம் இருக்கு. எல்லா கூட்டங்களும் வாழ்த்துக்கள். குட் நைட். ஜெயாசிம் ஐயா, குட் ஆசிம் ஐயா.